பார்க்க போகிறது ஜக்லிங் டெக்னிக்ஸ். என்னடா இந்த பையன் கையில் பால் வச்சு கிரிக்கெட் பார்க்குறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜக்லிங். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த சர்க்கஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பாலை போட்டு பிடிக்கிறது, அப்புறம் நீட்டாக அந்த பாட்டில் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு பிடிக்கிறது, அது இப்போ தான் ஜக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்லிங் இட்ஸ் அ வெரி ஸ்கில்ட் ஆர்ட். யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். ஸோ அந்த ஸ்கில்டு உள்ள பர்சனை தான் நம்ம இன்றைக்கி வந்து மீட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீ இஸ் ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் ஜக்லிங் வந்து அவரோட பேஷன். ஓகேங்களா? ஸோ ஜக்லிங் வந்து அவர் எப்படி பண்ணுறாரு, டீச் பண்ண முடியுமா, நம்ம லேர்ன் பண்ணுறது ஈஸியாக டஃப்பாக, அந்த மாதிரி வந்து சில பல கொஸ்டின்ஸ் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஜக்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜக்லிங்கில் மோர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோன்னு நம்புகிறேன். அதுக்காக தான் மெயினாக நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறது. ஹலோ காய்ஸ், ஸோ வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஜக்லரை மீட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா ரிங், இங்கே பார்த்தீங்களா பால். ஸோ அவர் வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். இதோ வர நேரம் ஒன்று ஆளை காணோம். ஜக்லர் மிஸ்டர் அகிலன். ஜக்லிங்னா இவ்வளோ இப்போ சுற்றிகிட்டே இருக்கீங்களே, கையில் வலிக்காதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் லேசாக வலிக்கும், போக போக சரியாயிடும். லேசாக வலிக்கும், போக போக சரியாயிடுமா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட், அந்த மாதிரியா? சரி, ஓகே. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனல். இது வந்து சும்மா பொழுதுபோக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஹாபி அது உங்களுக்கு? ஹாபி தான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஜக்லிங் வந்து எப்போ பண்ண ஆரம்பிச்சிங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு +1 +2 படிக்கும்போது விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தேன். விளையாட்டுத்தனமா? இதுவே ஒரு விளையாட்டு தான். இது விளையாட்டு பால் 2 கிரிக்கெட் பாலை வச்சு காஸ்கோ பால் இருக்குல்ல? ஆமாம், டென்னிஸ் பால். காஸ்கோ பால் ரெட் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஆமாம் ஆமாம். அதை வச்சு முதல்ல இது பண்ண ஆரம்பித்தேன். அடேக்கப்பா, தலை சுற்றுது இருக்கு. ஃபஸ்ட்டு இதுதான் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 1 சேர்க்கலாமே அப்படின்ட்டு 3 பால் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 4, அப்புறம் 5. அப்படிதான். 5 பால் பண்ணுவீங்களா? தேங்கப்பா, 5 பால். சரி, இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்? ஒரு கம்ப்ளீட் ஜக்லர் ஆகிறதுக்கு how many days you need practice to be a juggler? ஒரு வாரம். 1 வீக்கில் பண்ணிடலாமா? 1 வீக் பண்ணலாம். பேசிக் டெக்னிக் 1 வீக்கில் பண்ணலாம். அதில் நிறைய 3 பால் ஜக்லிங்லேயே ஒரு 20-30 விதமான டெக்னிக் இருக்குது. ஓகே. அந்த டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு நாளாகும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க ஜக்லிங்கில்? பால் பண்ணுவீங்க, பேலன்சிங் பண்ணுவேன். இது எதாவது கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து ஜக்லிங் கிளப் அப்படின்வாங்க. இது வந்து 1/4 கிலோ. இது 1/4 கிலோவா? அது 1/4 கிலோ வெயிட்டு. ஹார்ட் பிளாஸ்டிக்கா? ஓகே. இது வந்து ஒரு 1,00,000 தடவை கீழே போட்டிருக்கோம். ஆனால் அது உடையாது, ஏன்னா இது சொட்ட விடாது இந்த பிளாஸ்டிக். இது வந்து கடையில் விற்காது, ஆன்லைனில் தான் விற்கும். இது ஒன்று $25. $25 யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணோம். சரி, ஓகே. இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே வரும்ல இது உங்களுக்கு? இது பேர் ஜக்லிங் கிளப் அப்படின்வாங்க. இதில் வந்து ஃபயர் இருக்குது, ஃபயர் கிளப் இருக்குது. இந்த இடத்துல கொளுத்திட்டு அப்படியே ஃபயர் ஜக்லிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ன் பண்ணலாமா? இப்போ இதில் பண்ண முடியாது, வேறு இருக்குது. அதுக்குன்னு ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக. ஆமாம், இங்கே கொளுத்தி பற்ற வச்சுட்டு நம்ம ஃபயர் ஜக்லிங் பண்ணலாம். அப்புறம் எல்இடி கிளப்னு ஒன்று இருக்குது. ஓகே. எல்இடி ஜக்லிங் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே எரியும். அது நைட்டில் பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பர். அது விலை அதிகம். ஓகே. ஃப்ளோ ஆர்ட்ஸுக்கு கீழே கான்டாக்ட் ஜக்லிங் இருக்குது, ஃபயர் ஸ்பின்னிங் இருக்குது, பாய் ஸ்பின்னிங் இருக்குது, டயபோலோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ளோ ஆர்ட்ஸில் ஜக்லிங் ஒரு பிரிவு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாலில் வந்து 5 பால்ஸ் பண்ணுவீங்க. கிளப்ஸில் எத்தனை கிளப்ஸ் பண்ணுவீங்க? கிளப் 4 தான் பண்ணுவோம். என்கிட்ட 4 தான் இருக்குது, 4 பண்ணுவோம். இது ரிங் எத்தனை பண்ணுவீங்க? ரிங் ஒரு 4 பண்ணுவோம். 4 ரிங் ஒரே டைம் இல்லையா? பண்ணலாம்.
இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு how many hours you do a practice? வீக்கெண்ட்ஸில் 2 மணி நேரம், வீக் டேஸில் 1 மணி நேரம் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. வீக் டேஸில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பண்ணுவேன். வீக்கெண்ட்ஸில் வீக்கெண்ட்ஸில் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ப்பா. ஆமாம். வீக் டேஸில் 1 hour பண்ணுவீங்க. 1 hour ப்ராக்டிஸ் பண்ண போதுமா டெய்லி? ஜக்லிங் பண்ணிடலாமா? நீங்கள் ஒரு 6 பால் 7 பால் பண்ணோன்னா 1 hour பத்தாது. சரி, இப்போ சொல்லுங்கள் முதல்ல எனக்கு இந்த 2 balls எப்படி போட்டு பிடிக்கணும்? சரி, சொன்னீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா? நான் ரைட் ஹேண்டட் தான். ஜி இப்போது சார் வந்து நமக்கு வந்து ஜக்லிங் வந்து எப்படி பண்ண சொல்லி கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? நல்லா வந்து மைனேட்டாக வாட்ச் பண்ணி ஜக்லிங் பண்ண நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. ஜி வாங்க ஜி. அகிலன் சார் சொல்லுங்கள். how to hold the balls, I mean the balls coming. 2 ball juggling இப்படி சாதாரணமாக பிடிச்சா போதும். 2 ball juggling. 2 ball juggling coming. அவ்வளோதான். This is called 2 ball juggling. ஓகேவா? பண்ணுங்க ஜி. எப்படி பண்ண சொல்லுங்கள். வந்து ஒரு ஓவல் ஷேப் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஓவல் ஷேப்பா சர்க்கிளா? ஓவல். சர்க்கிள்னா இது. மீன் வந்து சர்க்கிள்ன்றது இது. ஓவல் வந்து இப்படி ஓவலா இல்லை திஸ்? இந்த ஓவல். இந்த ஓவல். ஓகே பாருங்க. ஓ, திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் ஹேண்ட் ஜக்லிங், ரைட்டா? கம்மிங் நாட் பிடிப்பாங்க. ஸோ இப்படி போட்டு இப்படி பிடிக்கணுமா? இருங்க ப்ரோ, டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் முதல்ல ஃப்ரேமில் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க. நான் இப்படி பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் பொசிஷன். ஓகே ஓகேவா? இங்கே பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பாருங்க, இங்கே பாருங்கள். இது இப்படி காற்றுல இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இதை இப்படி ரிலீஸ் பண்ணிடுங்க. இது இப்படி உட்காந்துக்கும். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சரி பாருங்க, இங்கே பாருங்க. போட்டு அவ்வளோதான். இன்னைக்கு டார்கெட் வந்து 5 வச்சிங்க, நாளைக்கு 10 கேட்ச். 5 வாட்டி கீழே விட்டோமா? 5 வாட்டி 5 கேட்ச் இன்னைக்கு பிடிக்கணுமா? இன்னைக்கு உங்கள் டார்கெட் வந்து 1 2 3 4 5. அவ்வளோதான். இந்த மாதிரி டெய்லி. நாளைக்கு 10. இதெல்லாம் எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடியா? அது உங்கள் விருப்பம். சரிப்பா, தப்பா. இப்போ வந்து 2 balls வச்சு பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 ball வச்சு பண்ண போகிறோம். ஜி சொல்லுங்கள் எப்படி பண்ணணும்னு. ஸ்டெப் 1 வந்து சரி. இப்போ வந்து என்னோட இடது கைக்கு இந்த பந்து நீங்கள் தூக்கி போடுங்க. நான் இங்கே போடணுமா? இருங்க இந்த இதில் இப்படி. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம காய்ச்சி ப்ரோ. இப்போ வந்து இந்த பந்து இந்த அளவில் இருக்கும்போது நான் இதை தூக்கி போடுவேன், நீங்கள் பிடிச்சிடணும். ஓ அப்படியா? ரெடியா? போடுங்க. 1 2 பிடிங்க. சூப்பர் ஜி. ஓகேவா? இப்போ வந்து தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். அதே பண்ண போகிறோமா? இப்போதைக்கு 2 ball வச்சிருக்கீங்க கையில். நீங்கள் தான் 3 ஆசைப்பட்டீங்க. இல்லை ஜி, ஃபஸ்ட்டு இது பண்ணுவோமே. ரெடியா? 1. அவ்வளோதான். சூப்பர் ஜி. பிடிங்க. இப்போ நான் வந்து சேர்க்க போகிறேன். தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் போடுங்க, நான் பிடிக்கணும். அவ்வளோதானே, சிம்பிள். ரெடி. இப்போ பாருங்கள். ரெடியா? 1 2. இப்போ வந்து நான் ஆரம்பிப்பேன். நான் பிடிக்கணுமா? ஆமாம், நான் முதல்ல ஆரம்பிப்பேன். பிடிக்கணும். நீங்கள் ரெண்டாவது. அப்படி. ஓகே. ஸோ பால் கரெக்டாக இங்கே வரும்போது நான் ஆக்சுவலாக த்ரோ பண்ணணும் தானே? பால் அடிக்கக்கூடாது. சரியா? ஐயோ, ரொம்ப நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க. அலேக்கு சூப்பரா? சூப்பர். புடி ஜி இன்னும் சொல்ல கூட 2வது பாலை போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் போல். ஸோ வந்து நான் அப்புறமா பொறுமையாக வந்து நான் சார்கிட்ட கேட்டு ஜக்லிங் வீடியோ பண்ண கற்றுக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கும் ஜக்லிங் பண்ணணுன்னு ஆசை இருந்தாக்கா அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவார். ஜி இப்போ நம்ம பால் பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் கியூபை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அதுவும் நல்லாயிருக்கும். கிளப்பு. அந்த கிளப்பு. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இது பேர் என்ன ஜி சொன்னீங்க? கிளப்பா? அது பேர் ஜக்லிங் கிளப். நம்ம இந்த பால் வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ பாலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது கிளப். திஸ் இஸ் என்னது சொன்னீங்க? ஹார்ட் பிளாஸ்டிக். அது ஆமாம். ஸோ ஹார்ட் பிளாஸ்டிக் வச்சு 3 இருக்குது. ஸோ டெல் மீ ஹவு டு டூ த பேசிக் டெக்னிக்ஸ் ஆஃப் ஜக்லிங் திஸ் கிளப்பிங். இப்போ ஜக்லிங்னா, இப்போ ஜக்லிங் கிளப்பில் வந்து இது சிங்கிள் ஸ்பின். வாவ். சிங்கிள் ஸ்பின்னு. வாவ். டபுள் ஸ்பின். வாவ். அதுமாதிரி பண்ணலாம். வாவ் சூப்பர் ஜி. இதுமாரி ரோல் பண்ணலாம். அப்புறம் பேலன்சிங். ஜி பார்த்து ஜி விட்றாதீங்க ஜி மேலே விட்டு. ஜி மேலே வந்து என்ன மூஞ்சி மாதிரிலாம் போயிடும் போலையே, செம்ம வெயிட் ஆச்சு அது.
நான் கூட பண்ணுவேன் ஜி, சூப்பராக பேலன்சிங்லாம். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜி இப்படி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி போனால் 1 ஸ்பின். ஆமாம். 2 ஸ்பின்னாக்கா டபுள் ஸ்பின் அது. ஆமாம். ஸோ 1 2. அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்டாக போடணுமா? ஹைட்டாக போடணும். மேலே தூக்கு. 1 2. இது 1.5 ஸ்பின். இது இது 1.5 ஸ்பின் ஆயிடுச்சா? சரி விடு, நமக்கு இதில் வர என்ன பண்ணுங்கள். 2 அட் அ டைம். வாவ். ஸோ சேம் டெக்னிக் தான் வந்து நம்ம 2 இதுலேயும் பண்ணுறோம் இல்லை? 1 ஸ்பின் சேம் இது we doing with 2 clubs. Now same technique we do with 3 clubs. பண்ணுங்க 3 clubs. 1 1 1. இது எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்பின் அப்போ. சிங்கிள் ஸ்பின் தான். வாவ், செம்ம ஜி, சூப்பர் ஜி. மக்களே இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் ஸ்பின்னில் பண்ணுறாரு. 3 clubs வச்சு. இட்ஸ் இஸ் ஆசம் செம்ம. பாலு கிளப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்கை வந்து பேசிக் டெக்னிக்ஸ், ஹவு டு ஹேண்டில் த ரிங் வித் த ஜக்லிங் வித் 1 ring 2 ring 3 ring டெக்னிக்ஸ். எஸ், ஓவர் டு ஜக்லர், சரி ஓவர் டு அகிலன். இப்போ ரிங்கை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கணும். இப்படி ரிங் வந்து கம்மிங்க. பந்தை இப்படி பிடிப்போம், பால் எப்படி பிடிப்போம், கிளப் எப்படி பிடிப்போம். இது வந்து ரிங் எப்படி பிடிக்கணுமா? இப்படி கம்மிங்க. ரிங்கை வந்து இப்படி தான் பிடிக்கணுமாப்பா. ஸோ அப்படி போட்டு அப்படி பிடிக்கிறேன். ரைட்டா? ஓகே. இப்போது அதே மாதிரி தான். இதுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் எப்படி போகுதுக்கு? ஓ, இது வந்து பால் மாதிரி தானால அதை போட்டு அதை பிடிக்கணும். ஓ, ஒரு வாட்டி பிடிக்க விட மாட்டேன் அதை. மக்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஜக்லிங் டெக்னிக்ஸ். ஸோ வந்து இது நமக்கு வராது, எப்படி இருந்தாலும் இந்தாங்க சார் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பால் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொன்னீங்க, கிளப் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிங்கும் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பால் ஒன்று வச்சுருந்தீங்களே, பெரிய பால் ஒன்று பார்த்தேன், சின்ன பால், அது எதுக்கு யூஸ் பண்ணுறது? அது கான்டாக்ட் ஜக்லிங். கான்டாக்ட் ஜக்லிங்கா? இது பேர் என்ன? இப்போ ரிங் பேர்? இது கன்வென்ஷனல் ஜக்லிங். நார்மல் ஜக்லிங். பால் வந்து கான்டாக்ட் என்ன சொன்னீங்க? கான்டாக்ட் ஜக்லிங். சரி, ஆனால் திஸ் இஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. சீரியஸ்லி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜக்லிங் இட்ஸ் எ வெரி ஸ்கில்டு ஆர்ட். யூ நீட் மோர் டெடிக்கேஷன், பேஷன் இருக்கணும். அப்போ தான் யூ கேன் ஓன்லி டூ இட். சும்மா நானும் பண்ணுறேனாக்கா வேஸ்ட்டு என்னாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அது நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு செம்ம கிஃப்ட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னாக்கா, டரடரை, இது பேர் வந்து ஃப்ளிப் பாட் சேலஞ்சுன்னு சொல்லலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க். இது இப்படி வாங்க போப்பா, அப்படியே வாங்க. டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டில் நீங்கள் வந்து அப்படி ஃப்ளிப் பண்ணணும். பாட்டில் அப்படி ஃப்ளிப் ஆகி அப்படி ரோல் ஆகி இங்கே வந்து நிற்கணும். சரி, இதுதான் உங்கள் டாஸ்க், ஓகேங்களா? ஃப்ளிப் பாட்டில் சேலஞ்ச். Hey! Come on bro, பண்ணுங்க. Come on. Right. ஓகேங்களா? If you really want to know how to do these things, if you want to know the more details about it, you can please call him. He is Agilan Juggler. Description வந்து நம்பர் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. He also do more shows for all events like birthdays and everything எல்லாம் பண்ணுவீங்க ஜி. Okay, so if you need juggling skill, he is a very good skilled artist. Okay, so thank you so much ஜி. ஸோ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஜக்லிங் பண்ணுறதால அல்சைமர்ஸ் அப்படின்ற ஒரு வியாதி வந்து வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்ட்டு ரியலி யூரோப்பில் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்சைமர்ஸ்னால் வயசான காலத்தில் வந்து சில பேருக்கு நினைவு இல்லாமல் போயிடும்ல. ஓகே, அதான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரியா? அது இல்லை, எல்லா நினைவும் போயிடும்.
கம்ப்ளீட்டாக போயிடுமா? ஆமாம், வயசான காலத்தில் வரும் அல்சைமர்ஸ் அப்படின்னு சரி சொல்லுவாங்க. ஓகே. அந்த வியாதி வந்து ஜக்லிங் பண்ணுறவங்களுக்கு வராது அப்படின்ட்டு. எப்படி, எதனால்? ஜக்லிங் பண்ணுறதுனால பிரெயின் கனெக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றீங்களா? ஓ, தட்ஸ் ரியலி குட். நோய் வந்தப்பறம் இது கற்றுக்க முடியாது. இட்ஸ் நாட் அ க்யூர், இட்ஸ் அன் ப்ரிகாஷன், ரைட்? நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன், வயசான காலத்தில் நமக்கு அல்சைமர்ஸ் வராது. ஸோ ஜக்லிங் இஸ் a skilled art. ஸோ those who are really interested, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் யாராவது they are really interested in this type of art, juggling, please do share this video. And உங்களோட feedbacks, comments, whatever it is, negative or positive, please mention in the comments. If you have any new ideas also, please do share with us. And please subscribe to this channel. We have more upcoming talents. We have more celebrities interviews, so please do wait and watch. Okay guys, please like, share, subscribe to Magicswiththamin. Guys, he is juggler Agilan, and thank you so much for watching this video, and I will see you in the next video. And thank you so much, and please do like, share and comment.